ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 3 நூல்களை என்னுடைய பாசத்திற்குரிய அருமைச்ச திருமாவேலன் அவர்கள் இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். குறிஞ்சியிலே வாழை குமரியாய் உதித்தவளே, முல்லையை மணந்து மோகனமாய் சிரித்தவளே, மருதத்தின் மோகத்தில் மசக்கையானவளே, நெய்தலிலே நெடும்புகழ் நெய்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, செம்முடியாய் செம்மாந்திருப்பவளே, 30 ஒலிகளுக்குள் முழு உலகை அளந்தவளே, இமயத்தில் கொடியேற்றிய இருமாந்திருப்பவளே, வல்லினமும் மெல்லினமும் வளமான இடையினமும் நல்லினமும் நடக்கல் செய்த தாயே தமிழே தலைநாள் அமுதே, எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவில்லிலிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, தங்க தலைவரை பேசுவதற்கு கொஞ்சம் தமிழை வார்த்தை தாய் என்று சொல்லி, இது இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு, இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, நம் திராவிட நாட்டு தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தளபதி என்கிற சூரிய பிரதேசத்தை ஒரு மின்மினி வார்த்தைகளால் அடியேன் பேச வந்திருக்கிறேன். குடியறுப்பே கோமளமே கொம்பு தேனே அடகு மலர் அறிவு மலர் அன்பு மலர் தமிழ் பண்பு மலர் எடுத்து பாசத்தோடு வந்திருக்கிறேன். வண்ண மலர் எடுத்தால் வாடிவிடும் என்பதால் என்ன மலர் எடுத்து தலைவா ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னை வாழ்த்துவதற்கு. சங்கத்தமிழ் கொண்டு யாப்பிலா பாடல் ஏனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் அவர்களுடைய சங்கத்தமிழ் எடுத்து வந்திருக்கிறேன். மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூறலை நானும் பெறுவதைப் போல தலைவா உன்னை எந்த மொழியில் பேசுவது? எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது. ஆகவே தான் தாய்மொழியாம் தமிழில் உன்னை இங்கே நான் பேச வந்திருக்கிறேன். காலை இளங்கதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவை கடலோ பல்குமிழ பாழ்கடலை என்று சொல்லு. கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து கலைமகள் நெஞ்சில் காவியம் எனும் பொட்டு வைத்து இலக்கிய சுவையில் எவரையும் ஏற்றுவித்து கதை ஊன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் விதையொன்று விருட்சத்தில் வைத்த தலைவா, திராவிட தேசத்து தலைவா, எந்நாட்டிற்கும் இறைவா, எங்களின் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடனர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளேன் என்ற கருவாய் கற்பகமாய் எங்களையெல்லாம் காத்து வருகிற தலைவா, கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகின் எல்லாப்படையும் நிலையாப்படையும் நெஞ்செடுத்து சொல்லாப்படையும் எல்லாப்படையும் பெருத்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி உழப்பில ஆனந்தத்தை தருகிற அற்புத தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள். அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவா, அறிவாலயத்தின் அர்ச்சகன் ஜெகத்ரட்சகன் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே பெருமக்களிலே மாணவிக ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். சிங்கப்பால் குடித்தால் சீற்றம் இருக்கும் இவருடைய பேச்சில், வேங்கைப்பால் குடித்தால் வேகம் இருக்கும், தாய்ப்பால் குடித்தால் தகமை இருக்கும், அணுகுண்டு வார்த்தைகளால் ஆரியத்தை அதிர வைத்த பெரியார் என்கிற பீரங்கி பெற்றெடுத்த AK-47 நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். சுபவி இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். எனது கல்லூரி பேராசிரியர். சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடம் கொண்ட பெருந்தகை நிமிர்ந்த நன்னடை நெறிகொண்ட பார்வை என்று சொல்லி சொக்க தங்கம் சுயமரியாதை சிங்கம் இங்கே அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். எதை சொல்வது எதை விடுவது என்று தெருவில் திருமாவேலனை பற்றி நாள் முழுவதும் பேசலாம். திருமா எப்பொழுதும் எனக்கு ஒரு வியப்புக்குறி. சொல்நோக்கு பொருள்நோக்கு இடைநோக்கு நடைநோக்கு எந்நோக்கிற்கும் இலக்கியமாக தவிர்த்து இவர் பேனாவை கண்டு நான் பிரமித்திருக்கிறேன். கல்லை செதுக்கும் சிற்பியை போல சொல்லை செதுக்குகிற ஆற்றல் வாய்ந்த பெருந்தகை. முத்தான 3 தலைப்புகள். 3வது தலைப்பு முத்திரைப்ப தலைப்பு. 3 முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் போட்டு முடிச்சிட்டார். அவருக்கு இந்த கடவுளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது. அதனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொன்ன மாதிரி அந்த இறைக்கு ஈக்குவலாக நம்முடைய முதலமைச்சர் இங்கே வச்சு இந்த நூலை தந்திருக்கிறார்கள். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவன் சொன்னானே, திருக்குறள் வழியில் நடக்கும் திராவிட அரசு அல்லவா இந்த அரசு. ஆகவே இந்த திருமாவேலன் அவர்கள் அற்புதமாக இந்த நூலை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். தன் கால் சட்டை பருவத்தில் திருமாவேலன் தன்னுடைய கால் சட்டை பருவத்தில் கருப்பு சட்டை அணிந்து ஈரோடு தாடி கிழவனையும் காஞ்சி தலைவரையும் ஆரூர் சோழனையும் நேசித்து வாசித்து பூசித்து நெருப்பு சிந்தனையாளர் அவர் என்பதை நான் அறிவேன். பூவுக்கும் வலிக்காமல் திருமாவேலன் பூவுக்கும் வலிக்காமல் வண்டுக்கும் வலிக்காமல் தேனெடுக்கும் வித்தியில் தேர்ந்த எழுத்தாளர். விரலுக்கும் வலிக்காமல் குரலுக்கும் வலிக்காமல் காற்றுக்கும் வலிக்காமல் நம் இதயத்தை எழுத்தால் தொடுகிறவர். இவருடைய எழுத்தில் பஞ்சாமிரதத்தின் இனிப்பும் இருக்கும், பெரியாரின் கொதிப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட பெருந்தகை இங்கே பேசியிருக்கிறார்கள். பல செய்திகள் நம்முடைய பேராசிரியர் சுபையோர்கள் சொன்னது போல் எல்லாரும் ஆட்சி அமைச்சாங்க. எல்லாரும் பெருந்தலைவர் ஆட்சி, அறிஞர் அண்ணா ஆட்சி,
முத்தமிழ் கலைஞர் ஆட்சி, இப்படி எல்லாருடையும் ஆட்சி வந்தது. உலகத்தில் இந்தியாவில் முத ஒரு கொள்கையின் பெயரால் ஒரு ஆட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தானே. அப்போ அவர் நினைத்திருந்தால் வைத்திருக்கலாமே. முதலமைச்சர் தன்னுடைய பெயர் வைத்த என்னுடைய முக ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லியிருக்கலாமே. திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார். இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு தலைவராக நம்முடைய தங்கத் தலைவர் இருக்கிறார்கள். திருமாவளவன் நல்லா நிறைய பண்ணியிருக்கிறார். 10 பிரிச்சிருக்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற மாணிக்க வாசகரை பற்றி 10 பிரிச்சிருப்பாங்க. அறிவு 10, அடைக்கலம் 10, அருட்பத்து, அதிசயம் 10, இப்படி 10 சொல்லியிருப்பாங்க. அதே போல் நம்முடைய தங்கத் தலைவன் 4.5 ஆண்டுகால ஆட்சி அதான் 10 பிரிக்கிறார். அன்பு 10, அறிவு 10, மகளிர் 10, உழவர் 10, இளையோர் 10, திராவிட 10, தமிழ 10, தமிழ்மொழி 10, எழுத்து 10, ஏற்றம் 10. இறைவனுக்கு ஈக்குவலாக தலைவரை வச்சு இங்கே அற்புதமாக அந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார் பெருந்தகை. பூக்களின் பேச்சுக்கும் பூகம்பை வீச்சுக்கும் சொந்தக்காரர் தளபதி அவர்கள். வாசனை கமழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன். எதை சொல்வது எதை விடுவது என்று சொல்லி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடு கடலுள்ள பூங்குபடை போதில் பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதை பூக்கிறது சீர்த்த முலை பற்றி வாங்க கொடுந்து அரிக்கும் வள்ளல் பெரும்பசங்கள் நீங்காத செல்லும் தமிழகத்துக்கு தண்டு கொண்டிருக்கிற தங்கத் தலைவர் இங்கே வந்திருக்கிறார். பூமியின் கூரையில் புகழ்கொடி நாட்டி பூமியின் புகழ்கொடி நாட்டி குற்றால அருவியாய் குள்ளிமலை தேனாய் வட்டாத கங்கையாய் வாசமுள்ள ரோஜாவாய் திகழ தலைவர் அவர்களே. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிழிந்து சாரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்காய் சென்று எரிமலைக்காய் சமமாக எழுந்து நின்று கொட்டும் மடையிலும் கொளுத்து மெய்யிலும் புதுவுடை காணப்பட்டிருக்கும் எங்களது 8வது அதிசயமே. உங்களை வணங்கி மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெருமக்களே, பேசிக்கொண்டே இருக்கலாம். தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். 2-3 செய்திகள் தான். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்குறீங்களே, திராவிட நாடு கேட்டால் என்ன எந்த கொள்கையை முன்னிறுத்துவீர்கள் என்று அண்ணாவிடம் கேட்டபொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்களாம், திராவிட நாடு எங்களுக்கு கிடைத்தால் முதலில் நான் கொண்டு வருவது திருமணம், ஜாதி ஒழிப்பு அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே போல் தான் நம்முடைய தங்கத் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். நாங்களாம் சுற்றி நிற்கிறோம். நிருபர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்குறாரு. நம்ம மனசுக்குள்ளே அதிமுக தாண்டா தலைவர் சொல்ல போகிறார், பிஜேபி தாண்டான்னு சொல்ல போகிறார், இப்படி நாங்களாம் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அற்புதமாக தலைவர் அமைதியாக ஒரே வரியில் சொன்னார்கள், என்னுடைய எதிரி தமிழ்நாட்டின் வறுமையை ஒழிப்பது வறுமை என்று சொல்லி முடித்தார்கள். எப்படிப்பட்ட பெரிய சிந்தனை! எவ்வளோ அவரை பார்த்து நான் வியந்து போகிறேன். அடையாளம் இல்லாத தொண்டன் அறிவாலயம் வந்தால் அவர் பெயர் சொல்லி அறிக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தங்கத் தலைவர் தளபதி மட்டும்தான். அடையாளம் தெரியாது, அவனை பார்த்த உடனே அவனை பெயரை சொல்லி அழைக்கின்றார். அவர்கள் தான் காற்றை கிழித்து வான் கான்வாய் செல்லுகிற பொழுது ஒரு விரல் நீட்டினால் உடனே நீக்குது. எந்த முதலமைச்சரும் கிடையாது இந்தியாவில். ஒருத்தர் சாதாரண வெள்ளை பேப்பர் வச்சுருந்தானா போது வட்டி நிறுத்தி அந்த வெள்ளை பேப்பர் வாங்கி என்ன ஏதுன்னு பட்டு தான் போய்ப்பார். அப்படி பல்வேறு வகையான இந்த தமிழகத்திற்காக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பொன்மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் சின்ன பையன் சர்ச்சுக்கு போகிறார். சர்ச்சில் பாதிரியார் சொர்க்கத்துக்கு போகிறத பற்றி சொல்லிக்கிறார். எல்லோரும் கேட்குறாங்க, சொர்க்கத்துக்கு போகிறவங்களாம் யார் யார் இருக்கிறாங்க, எழுந்து நில்லுங்க அப்படின்னார். எல்லோரும் எழுந்து நின்ட்டான். ஆபிரகாம் மட்டும் உட்காந்துனே இருந்தான். அப்போ பாதிரியார் கேட்டார், ஏப்பா உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா, எல்லாரும் போகிறேன்னு சொல்கிறாங்களா, நீ ஏன்பா உட்காந்துருக்கிற அப்படி கேட்டோன்னே ஆபிரகாம் லிங்கன் எழுந்து சொன்னால், நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், அமெரிக்காவினுடைய நாட்டிற்கு அதிபதியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன், அமெரிக்காவை சொர்க்கமாக மாற்றுவேன் என்று சொன்னான். அதே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை நாமெல்லாம் பார்த்தா இந்திரலோகம் சந்திரலோகம்லாம் நினச்சின்னு இருந்தோம். அது எல்லாவற்றையும் மாற்றி எந்திரலோகமாக இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தங்கத் தலைவர்கள். வெளிநாட்டு தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தாஜ்மஹாலை காட்டுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் இப்போ இறங்கின உடனே முதல்ல சென்னை எங்கே இருக்குது, தளபதி எங்கே இருக்கிறார்கள் கேட்கிறார்கள். அப்படி தமிழக இந்தியாவையே வசீகரிக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவராக அங்கே வந்திருக்கிறார்கள். தலைவா, எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. மின்மினி பூச்சிகளை மெல்ல பிடித்து கன்னத்தில் ஒட்ட வைத்து கை தட்ட வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு. தலையெல்லாம் பூ பூத்து தள்ளாட மரமேறி இலையெல்லாம் முன்பெறை எழுதி வைத்திட வேண்டும் என்று தோன்றுகிறது. பாதுகை இல்லா பாதங்களோடு பச்சை புல்லில் நடந்து பௌர்ணமி நிலாவை பறித்து உன் 10 விரலுக்கு மோதிரமாக போட வேண்டும் போல் இருக்கிறது. எதை சொல்வது? உங்கள் சாதனை வைகையில் இருந்து வால்கா வரை நீண்டு இருக்கிறது.
நாடாளுமன்றம் கனிமெல்லாம் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய முதலமைச்சர் என்னை பார்த்தார். என்னை பார்த்தோன்னே கேட்டார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். என் கூட 2-3 தடவை எம்பியாக இருந்தவர். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் முதலமைச்சர் நல்லா பண்ணுறாரு படகுது அப்படின்னார். ஆமாம், நல்லா பண்ணின்னு இருக்காரு, நிறைய திட்டங்கள் செய்கிறாரு. அது மாதிரிலாம் ஆமாம்மா நிறைய திட்டங்கள் செய்திருக்காரு. உங்களுக்கு எதுங்க பிடிச்சிருக்குதுன்னு சொன்னார். நான் கேட்டேன், கலைஞருக்கு கலைஞர் மகளிர் உதவி 1000 ரூபா கொடுக்குறாரு அதுவா அப்படின்னு கேட்டேன். அது இல்லைன்னார். மகளிர் விடியல் பயணமான்னு கேட்டேன். அது இல்லைன்னார். மக்களை தேடி மருத்துவமா இல்லைன்னு சொன்னார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டமா இல்லைன்னு சொன்னார். புதுமை பெண் திட்டமா இல்லைன்னு சொன்னார். கோயில் நிலங்களை மீட்பா இல்லைன்னு சொன்னார். வெளிநாட்டவர்கள் முதலீடு அதிகம் கொட்டி குவிக்கிறார்களேன்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொன்னார். அப்போ இந்த கோவிட் வந்தபோது பெத்த தாயை கூட ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் போய் பார்க்கல. ஆனால் நம்முடைய தங்கத் தலைவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு மருத்துவமனைக்கு உள்ளே சென்று இந்த நோயாளிகளை தொட்டு தூக்கி பார்த்தார். ஒரு தொழுநோயாளி தொட்டு தூக்குவதையும் மனநோயாளி மார்போடு அணைத்து கொடுக்குற ஆற்றல் அதுவான்னு கேட்டேன். அவன் கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த முதலமைச்சருக்கு பைத்தியம் பிடிச்சாடுன்னு தெரியல. என்னடா எதை கேட்டாலும் சொல்கிறியே, நீ என்னப்பா எங்கள் தலைவர் இடத்துல எங்கள் முதலமைச்சர் வந்து நீ எதை எதிர்பார்த்த அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இந்தியாவில் எவ்வளோ முதலமைச்சர் இருக்கிறார்கள், இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளாகி இருக்கின்றன, எவ்வளவோ திட்டங்கள் எல்லோரும் கொண்டு வந்திருக்கிறார்கள், உலகத்தில் உங்கள் முதலமைச்சருக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை வந்தது. சொல்லியா இவ்வளோ திட்டம்னு சொல்லிட்டு இன்னும் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்னால், ஒன்றும் இல்லை, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரே, உலகத்தில் யாருப்பா செய்வான்னு கேட்டேன். அந்த குழந்தை வாக்களிக்க போகிறதா? அந்த குழந்தைக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க போகிறதா? இல்லையே. அந்த குழந்தைக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். உலகத்தில் யாருக்குமே அந்த சிந்தனை வரலப்பா, உங்கள் முதலமைச்சருக்கு தான் அந்த சிந்தனை வந்தது அப்படின்னு சொன்னார். இப்படி நினைத்துக்கிட்டு பார்க்குறப்ப தான் நெகிழ்ந்து போய்விட்டேன். மாறுதட்டி நிற்கிறோம். நாடாளுமன்றத்தெல்லாம் பார்க்குறப்போது எங்களை பார்த்தா எல்லாரும் பிரமிப்பாக பார்க்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சரை நாம் விட்டுருக்கிறோம். இங்கே பெருமக்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு தடவை நமது தளபதிக்கு தெரியாத, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கார் ஆசிரியருக்கு தெரியாத அயோத்திக்கு போய் வந்தேன். அயோத்தி போய் இந்த ராமரை கும்பிட்டு வந்துடலாம், எல்லாரும் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் உட்காந்தேன். போய் சாமி எதிர நின்னேன். மண்ணு புகழ் கௌசலிதன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்புன் சீர் கண்ணினமா மதில்படை சூழ் கணபுரத்து கருமணியே என்னுடைய இன்னமுதயத்தை ராகவனே தாலேயலோ மின்னார் தரபதியில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் சொழக்கமலம் சூடினோம் முன்னால் விடியறுத்தான் நின்றுரித்தும் கிழமையில் மேனி சேரும் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து, சாமிக்கு எதிர இதெல்லாம் பாடுறேன், பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து ஏதோ ஊண்டி கோதை பிறந்த ஒரு கோவிந்தன் வாழுமூர் சோதியாய் மணிமாடம் தோன்றும் ஊர் ஓம் புறனே 16 திங்கள் சேரும் பொருந்திய இருக்குன்னு 18 சேரும் காரணே கருமுகில் பொன்னுமேனி சேரும் கர்ணபெரும் அச்சாச்சாரம் கலந்து வாழும் வாரணே லட்சுமி ஒரு 8 சேரும் அதிமுகம் போல் நின்றிறங்கும் மாயா நேயா கருடனை விதியில் அன்புடனே ஏறி வந்துருச்ச பச்சைமிகில் மேனியனை உனக்கே இந்த பாறையிலே 10 அவதாரம் உண்டு மச்சமென்றும் கூர்மன் என்றும் வராகன் என்றும் ராமன் என்றும் பௌத்திரன் என்றும் மாயானி ரகுராமா அருகில் வாவா வஞ்சனைகள் பறந்தோடு நெஞ்சில் வாவா காயாம்பு மேனியனை கருத்தில் வாவா அச்சுதா மாதவா சதனுவ பஞ்சபா தேவர்களுக்கும் தேவனே ஆதி புருஷோத்தமனி அரிய திருமாலே பசுமையாகிய திருமேனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பதுமநாபா நச்சரிவின் விசரடித்தது கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யான்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் பன்றாக பூடகமே தோல்வடையே தோடி செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலையும் ஆமணிவும் ஆடை உடுப்போம் அதன்முன்னே பால் சோறு மூடனை விகிதம் முடங்க வழிவார கூடியிருந்து குளிந்து நாமானு பாடினேன். கண்ணை திறந்து பார்த்தா என்னை சுற்றி 100 சாமியார்கள் காலை தொட்டு கும்பிட்டான். பாட்டேன் என்ன சாமியார்னே நினச்சிட்டான். வணக்கப்பா வணக்கம் 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 எங்கிறது வரைக்கும் கேட்டால் எங்கள் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு அப்படி சொன்னோம். அப்படியா அப்படி சொல்லிவிட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தான் நின்னேன். சரி எல்லோரும் நம்மளை சாமியார் ஆகிட்டான். சரி மூலஸ்தானுக்கு போகலாம்னு ஒரு கால் எடுத்து வச்சேன். டப்புன்னு தடுத்துட்டான். என்னப்பான்னு கேட்டேன். மோடியே நாங்கள் உள்ளே விடல, நீங்கள் எம்மாத்திரம் உள்ளே போகக்கூடாது, வெளியே வேணாலும் எவ்வளோ பாட்டு பாட வேணாலும் பாடுங்க, நீங்களாம் உள்ளே போக முடியாது சொன்னான். நண்பர்களே, தமிழ்நாட்டிலே நம்முடைய தங்கத் தலைவர் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி நான் சொன்னேன், உங்கள் மோடி எங்கள் ஊருக்கு வர சொல்லுங்கள், பிரதமர் எங்கள் ஊருக்கு வர சொல்லுங்கள், எல்லா கோயிலுக்கும் நாங்கள் அழைத்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி எவ்வளவோ திட்டங்களை எல்லாம் நம்முடைய தங்கத் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கங்கை காவேரி இணைப்பு வேண்டுமா,
காடுகள் மலைகள் திருத்த வேண்டுமா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே நம்முடைய தங்கத் தலைவர் தேவைப்படுகிறார்கள் என்பதை சொல்லி என்னுடைய திருமாவேலனுடைய நூலை பற்றி நான் அதிகம் பேசணும். நிறைய செய்திகள் அவர் மாதிரிலாம் சிந்தித்து பார்க்கும்படி சிந்தித்து செயலாற்றுகிற ஒரு ஆற்றல். இந்த புத்தகம் வடிவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு ஃபாரின் புக்கு மாதிரி இருக்குது. அந்த 3 நூல்களையும் முழுமையாக படித்தேன். இங்கே ஆசிரியர் அவர்கள் கூட சொன்னார், இந்த 3 நூலையும் நான் படிச்சிட்டேன்பா. இதில் இப்போ திடலில் 3 நூலையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நூல் ஆய்வுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அந்தளவுக்கு அற்புதமான நூல்களை தந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.